Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோல அண்ணனுங்க இங்க வெடிய போட, இன்னொரு பக்கம் பாட்டி மூஞ்சிக்கு மேக்கப் போட, இங்க கண்ணாடி போட்டு தம்பி வந்து கம்பத்துல முட்ட, இன்னொரு பக்கம் தண்ணி வந்து அக்கா மேல கொட்ட, இங்க ஷூவுக்கு சாப்பாடு ஊட்ட, இன்னொரு பக்கம் அக்கா பைக்ல இருந்து இறங்கி ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குற யாருமே நிறைய நண்பர்கள் லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்காச்சும் ஒரு லைக் போட்டு பாருங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பருங்க. அப்படியே ஆமா, என்ன ஒண்ணு மேடையில தில்லாலங்கடி வேலை பண்ணா அண்ணன் காட்டி கொடுத்துருவாரு. டேய் மத, அவனை எழுப்பி விடுறா. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா நக்கு செத்த பையன். இங்க எங்க பாட்டி காலையில இருந்து பயங்கர மேக்கப். சரி பாட்டி, மேக்கப் போட்டதெல்லாம் போதும், இந்த பிரஸ் எங்க இருக்குன்னு பாத்தியா? டேய் அதை வைத்தாண்டா போட்டுட்டு இருக்க. என்னது சார், நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார். ஆனா உங்க நண்பர் பாருங்க, எந்நேரமும் என்ன மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் மறைக்கன்னு தெரியுதுல, போட வெளியே. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். எங்க வானத்து மேல மேகத்துக்கு நடுவுல பூந்து போகும்போது லைட்டா சளி பிடிச்சுக்கிட்டுங்க. ஏங்க இப்படிக்கா அப்படி கெத்த பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சுட்டு வரும்போது அது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுக்காண்டி கெத்த விட்டுற கூடாது. இங்க நம்ம அண்ணன் ஜாலியா அக்கா கூட பைக்ல அவுட்டிங் கிளம்ப, நம்ம அக்கா திடீர்னு என்ன நினைச்சவங்கள தெரியல, இறக்கி விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா கோழி கொண்டாடிட்டு இருக்க, என்னடா நம்ம நண்பனை காண்பேன்ட்டு பார்த்தா அவன் புது நண்பனோட பயங்கரமா கோழி கொண்டாடிட்டு இருக்கான். எங்க ஸ்பைடர் மேனுக்கு நைட்டு 12 மணிக்கு பயங்கர பசிங்க. எப்படியாட்டும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு ஆம்லெட் போட இப்படி ஆயிடுச்சுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி, இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தொழிலே ரெடியா? வான். ஏடி அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? கத்தம். இங்க நம்ம அண்ணன் சின்ன பிள்ளைகள் குதிச்சு ஜம்ப் பண்ற இடத்துல நம்ம அண்ணன் குதிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இப்படி ஆகி போச்சுங்க. எல்லாரும் கப்பல்ல பிக்னிக் கிளம்பியாச்சு. திடீர்னு நான் என்ன நினைச்சாரு தெரியல, இருந்தா குளிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஏங்க அண்ணன் குழந்தையா இருக்கும்போது இதுல ராட்டாருனாரு. ஆனா இப்ப ஆட போறாரு, என்ன போது தெரியல. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க நம்ம அண்ணன் பாட, இன்னொரு பக்கம் பல்செட்டு கலந்து ஓட. ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கணும் உங்க பாட்டு. இங்க நம்ம அக்கா போட்டோ பிடிக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, மொத்த மேக்கப் கலைஞ்சிருச்சாக்கா, என்ன பண்ண போறீங்க? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இங்க நம்ம அக்கா வணக்கம்லாம் பயங்கரமா வச்சு சாகசத்தை காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப சாகசம் களை கட்ட போகுது, நீங்களே பாருங்க. சோலி முடிச்சு. கத்தம். என்னடா இது, என்னைக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு கொஞ்சம் பந்து வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தா, அடே உங்களெல்லாம் நம்பி இந்த கூல்ட்ரிங்க்ஸை கலக்க கொடுத்த பாத்தியா? இப்படி கலக்கணும் நான் சீக்கிரமா குடிச்சிருவேன். அடைச்சி கொண்டாங்க. அடே என்னப்பா இப்படி பாக்குற? அது வேற ஒண்ணு இல்லப்பா, பாட்டிக்கு இருக்கிற ஃபீலிங் ஃபுல்லா நைட்டு நம்மள தூங்க விடாம பாட்டு பாடியே கொட்டிட்டு இருக்குது. இங்க நம்ம அண்ணன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க. போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும், இடத்த மொத்த காலி பண்ணு. எங்க ஃபாரின் போயிருந்தாங்க, அங்க பைப்பை திறந்துனா அங்க தண்ணி வர டிசைனே வேற மாதிரி இருக்குங்க. ஆனா நம்ம ஊர்ல ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சார் கஷ்டமான டாஸ்க் சார். கிளாஸ்க்குள்ள பந்த போடணும். 5 பேரும் பந்த போட ரெடி ஆயிட்டாங்க. ஆனா பந்த போட்டதும் ஒரே ஒரு பந்து தான் கிளாஸ்க்குள்ள விழுந்துச்சு. ஆனா யாரு போட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பின் பண்ணுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டும்.
இங்க நம்ம அண்ணன் பயங்கரமா வித்த காமிப்பாரு. பாட்டில் மூடிய போன வச்சு திறப்பாரு, அப்புறம் ஓடி போய் எடுப்பாரு. இங்க நம்ம அக்கா ஒய்யாரமா சேர போட்டு கடல் அலைய ரசிக்க அதுக்கப்புறம் தான் தெரியுது, அப்போ இது கரை இல்லையா, நம்ம தான் கடலுக்குள்ள போய் உட்காந்துருக்கோமா. எங்க ரூபாய்க்கு 10 ரூபான்னு சொல்லி கூய் வித்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனா இது சாதா கண்ணாடி இல்லைங்க, பூத கண்ணாடி. சும்மா ரோட்ல போட்டு இதை நடந்து போனோம்னா டேய் மச்சான், ஓடி ஆடி களைச்சி போயிட்டேன்டா. அதுக்கு அந்த கையில இருக்க கொஞ்சம் கூட. இங்க எல்லாரும் குச்சி வச்சு பால் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அண்ணன் டீஷன்டா ஒரு பெரிய பாக்ஸ் தூக்கிட்டு வந்து மேல வச்சாரு. மேல வச்சு ஓபன் பண்ணி சரி உள்ள இருந்து குச்சை தான் எடுப்பாருன்னு பார்த்தா இமாம் பெரிய பென்சில் எடுத்து அந்த பால் அடிக்க போறாருங்க. அடி எத்த தடி சார் விளாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் கூட இல்லையேன்னு பார்த்தா அண்ணன் தூக்கி கிரவுண்ட மண்டக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு. சரி அங்க போய் நம்ம விளாடலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தி வேலியை போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க இவருக்கு. யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது, வேஷம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி குண்டு. இங்க 4 பேர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்க. டேய் மச்சான், அடுத்து நம்ம ஸ்டாப் தான்டா, எப்படியாட்டி இறங்கி ஓடிடணும் அப்படின்ட்டு கேட்ட துறக்க தான் செஞ்சாங்க. எங்க இறங்க, டேய் விடுங்கடா, வழியை விடுங்கடா. அதெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அடுத்த ஸ்டாப்ல இறங்கி. என்னது அடுத்த ஸ்டாப்பா? வித்தக்காரன் தான் ஐயா. சாப்பாடு போது அந்த வித்தைய கையாளுற பத்தியா, அங்க நிக்கிறையா நீ. ஆமா இப்ப சாப்பாடு போச்சு, என்ன பண்ண போற? இங்க பந்து வரும்போது அண்ணன் மண்டையில முட்டி பந்த வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா முட்டுல முடி கலந்துருச்சு, வேற ஒண்ணு இல்ல. இங்க நம்ம அண்ணன் போட்டோ பிடிக்கிறதுல பயங்கர தைரியசாலி. எப்பா கொஞ்சம் முன்னாடி போய் ஜூம் பண்ணி எடுப்பா. என்னது ஜூம் பண்ணி எடுக்குமா? எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். இங்க நம்ம அக்கா பைக்கில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிக்னல்ல போட்டாங்க. அடே எவன்டா சிக்னல்ல போட்டது, இருறா இறங்கிடுறேன் அப்படின்னு பார்த்தா பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரி ஓகே சிக்னல் முடிஞ்சு கிளம்பிட வேண்டியதானே. அக்கா கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ சார், ஒரு நிமிஷம், நானே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா அவங்க மண்டைய பார்த்து. என்னடி இது சார், மாட்டுல பால் கறக்கலாம் சரிதான், ஆனா 2 லிட்டருக்கு மேல ஒரு சொட்டு கூட கறக்கூடாதாமா சொல்லிவிட்டேன். இங்க நம்ம அக்கா கார்ல போன வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா எம்மாடி பைத்தியம். எங்க போஸ் கொடுக்கலாம் சும்மா ஜுஜிபி மேட்ருங்க. இப்ப காலை தூக்கி எப்படி அடிக்கன்னு மட்டும் பாரு. எங்க பயங்கரமான போட்டிங்க. விடியறதுக்குள்ள யார் அதிக வேட்டு விடுறாங்கிறத எங்க போட்டியே. அக்கா இங்க மொத ஆத்த கடந்து நம்ம ஊருக்கு வரீங்க, அதனால வணக்கம். வணக்கம். இப்ப பேக்கு போச்சு, பின்னாடி போங்க. இங்க நம்ம அண்ணன் கஷ்டப்பட்டு கேஸ் அடைச்சு வச்சிருந்தாரு. இப்போ திறக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு, அதனால திறந்து விட்டாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.